நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தலைமுறை. கோவை அரசு மருத்துவமனையின் அவல நிலையை நேயர்களே நீங்களே பாருங்கள். நேற்று இரவு 7/10/2024 நமது தமிழ் தலைமுறை நிருபர் தனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். இதோ நேயர்களே, இந்த காணொளியை நீங்களே தொடர்ந்து பாருங்கள். பொது சுகாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய கோவை அரசு மருத்துவமனையின் இந்த அவல நிலையை பாருங்கள். இத்தனை நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகள் படுத்திருக்கும் இந்த இடத்தில் மழை தண்ணீர் என்று கூறப்படும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாக நமது நிருபர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் பணியில் இருக்கும் மருத்துவர் எங்கே என்று கேட்டபொழுது ஒழுங்கான பதில் கிடைக்கவில்லை. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அப்படி என்றால் இதற்கு பொறுப்பு யார்? சாமானியனிடத்தில் ஏதோ ஒரு வகையில் வரிப்பணம் என்ற பெயரில் வரி வசூலிக்கும் அரசாங்கங்கள் மக்களின் அடிப்படை வசதியான சுகாதாரம் பற்றி கவலைப்படாதது ஏன்? கோவை அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம் போன்ற பகுதிகளில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் மருத்துவமனைக்குள்ளேயே தண்ணீர் வந்திருப்பதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது ஆபத்துதானே? நோயாளிகள் இறங்கி நடக்கும் பொழுது கால் வழுக்கி விழ வாய்ப்புள்ளது. நமது தமிழ் தலைமுறை நிருபரை பார்த்து, நீங்கள் வீடியோ எடுக்கலாமா, நீங்கள் எந்த மீடியா என்று கேட்கக்கூடிய இவர்கள் ஏன் இந்த தண்ணீரை கவனிக்கவில்லை? நோயாளிகள் ஏதாவது கேள்வி கேட்டால் தங்களை ஒழுங்காக கவனிக்க மாட்டார்கள், சரியான சிகிச்சைகள் இவர்களுக்கு கிடைக்காதோ என்ற பயத்தில் யாரும் இவர்களை கேள்வி கேட்பதில்லை. ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கக்கூடிய பத்திரிகை நிருபர்களையே பார்த்து மிரட்டும் வகையில் கேள்வி கேட்கும் இவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய நடுத்தர மக்களை எப்படி பரிவோடு நடத்துவார்கள்? அரசு மருத்துவமனை தானே என்று மெத்தன போக்குடன் அலட்சியத்துடன் யார் இங்கே பணிபுரிந்தாலும் கேள்வி கேட்பதற்கு பொதுமக்களுக்கு உரிமை உள்ளது. தமிழக அரசு எத்தனையோ வசதிகள் செய்து அரசு மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கி மேம்படுத்த நினைத்தாலும் ஒரு சில பொறுப்பற்ற மருத்துவமனை ஊழியர்களின் மெத்தன போக்கால் பொதுமக்களிடத்தில் நல்மதிப்பை இழக்கிறார்கள். இதை எமது தமிழ் தலைமுறை சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கும் கொண்டு செல்ல இருக்கிறது. தமிழ் தலைமுறை செய்திகளுக்காக கோவையிலிருந்து தமிழ் தலைமுறை தலைமை நிருபர் திரு டில்லி பாபு அவர்களுடன் நிருபர் ஆர் மாரிமுத்து.